வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்தம் ஸ்டூடெண்ட் கார்னர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி சிலபஸ் யூனிட் 4ல் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த டாப்பிக்கான குப்தர்கள். இந்த குப்தர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குப்தர்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th 11th ஹிஸ்ட்ரி புக்கு அண்டு 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. இந்த 3 புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்து ஒரு கோர்வையாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்தியாவின் பொற்காலம் யாருடையது? குப்தர்கள் காலம். இந்தியாவின் பொற்காலம் குப்தர்கள் காலம். யாருடைய காலம்? பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் மற்றும் செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. குப்தர்களுடைய காலம். பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம், குப்தர்களுடைய காலம். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஓவியம், சிற்பக்கலை, கட்டிடக்கலை, வானவியல், இலக்கியம், அறிவியல் இவையெல்லாம் குப்தர்களுடைய காலத்தில் சிறப்பாக இருந்திருக்கு. அதனால் இந்தியாவின் பொற்காலம் குப்தர்களுடைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, குப்தர்கள் ஆண்டாக ஈரான் கல்வெட்டு குறிப்பிடுவது கிபி 165. குப்தர்கள் ஆண்டாக ஈரான் கல்வெட்டு குறிப்பிடுவது கிபி 165. அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். அவருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா கிபி 240 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஈரான் கல்வெட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குப்தர்களுடைய ஆண்டாக கிபி 165 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, குப்த அரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த அரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். அடுத்து, குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். அதாவது பாலாத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாலாத்தியர் இல்லை. ஏன்னா பாலாத்தியர் கடைசி ஆட்சி காலத்தில் மிகுருகுலகத்திற்கு கப்பம் கட்டிட்டு தான் ஒரு சிற்றரசராக வாழ்ந்திருப்பார். அதனால் ஸ்கந்தகுப்த தான் +1 புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து, மகாராஜா, அதிராஜா, பரமபட்டரசு, பரமேஸ்வரா போன்ற பட்டங்களை கொண்டிருந்தவர்கள் யார்? குப்தர்கள். மகாராஜா, அதிராஜா, பரமபட்டரசு, பரமேஸ்வரா போன்ற பட்டங்களை கொண்டிருந்தவர்கள் குப்தர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குப்த பேரரசின் தேசிய சின்னம் கருடன். குப்த பேரரசின் தேசிய சின்னம் கருடன். சிவப்பு மண்பாண்டங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? சிவப்பு மண்பாண்டங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய காலம். இந்த சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ராய்கர், அஸ்தினாபூர், பஷார், அச்சுச்சத்திரா. ராய்கர், அஸ்தினாபூர், பஷார், அச்சுச்சத்திரா போன்ற இடங்களில் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் எவ்வகை நாணயங்களை வெளியிட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம். குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் எவ்வகை நாணயங்களை வெளியிட்டனர்? தங்கம். தெய்வபுத்திர சஹானுசாஹி என்பது குஷான பட்டம். தெய்வபுத்திர சஹானுசாஹி என்பது குஷான பட்டம். இந்த குஷான பட்டம் எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டு. தெய்வபுத்திர சஹானுசாஹி என்ற குஷான பட்டம் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டு. குப்த அரசர்கள் எவ்வகை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர்? தெய்வ கோட்பாடு. குப்த அரசர்கள் எவ்வகை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர்? தெய்வ கோட்பாடு. கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் யாரு? குப்தர்கள். இந்த கோவில்கள் 5 விதமான கட்டுமான கோவில்களாக இருந்திருக்கு. என்னென்னு பாருங்க. வட்ட வடிவ கோவில்கள், செவ்வக வடிவ கோவில்கள், தட்டையான கூரையுள்ள சதுர கோவில்கள், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். இது போன்ற 5 விதமான கட்டுமான கோவில்கள் குப்தர்களுடைய காலத்தில் கட்டியிருக்காங்க. அடுத்து,
எந்த வம்சத்தில் இருந்து சமஸ்கிருதத்தை நாட்டின் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது? எந்த வம்சத்தின் இருந்து சமஸ்கிருதத்தை நாட்டின் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய காலம். அடுத்த கொஷின், சுழியம் பதின்மை இலக்கு முறை யாருடைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? குப்தர்கள் காலம். சுழியம் பதின்மை இலக்கு முறை யாருடைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? குப்தர்களுடைய காலம். குப்தர்களின் எழுத்தை கண்டுபிடிக்க தூண்டுகோலாக இருந்தவர் யார்? சார்லஸ் வில்கின்ஸ். குப்தர்களின் எழுத்தை கண்டுபிடிக்க தூண்டுகோலாக இருந்தவர் சார்லஸ் வில்கின்ஸ். அடுத்து குப்தர்களுடைய நிர்வாக முறை. குப்த பேரரசு எவ்வாறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன? புக்தி அல்லது தேசம். குப்த பேரரசு எவ்வாறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்தி அல்லது தேசம் என்று பிரிக்கப்பட்டது. பேரரசு நிர்வகிப்பவர் மகாராஜா. பேரரசை நிர்வகிப்பவர் மகாராஜா. மாநிலத்தை நிர்வகிப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பார்த்தீங்கன்னா உபாரிகா. உபாரிகா என்று அழைக்கப்பட்டனர். மாநிலத்தை நிர்வகிப்பவர்கள் யார்? உபாரிகா. மாநிலத்தை எவ்வாறு அழைப்பர்? புக்தி. 27வது கொஷின், மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமித்தவர்கள் யார்? உபாரிகாக்கள். மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமித்தவர்கள் உபாரிகாக்கள். எத்தனை உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்தது? 3. எத்தனை உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்தது? 3. உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் எதன் மூலம் அறிய முடிகிறது? இந்த 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்தது. இது எதன் மூலம் நம்ம அறிய முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் செப்பேடு. தாமோதர் செப்பேடு. லோகபாலா என்பது யாரை குறிக்கிறது? மாநில ஆளுநர். லோகபாலா என்பது யாரை குறிக்கிறது? மாநில ஆளுநர். நாடு இருந்தது, நாடு மாநிலம், மாநிலத்திலிருந்து மாவட்டமாச்சு. இந்த குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விஷயபதி விஷயா. விஷயபதி விஷயா. மாவட்டத்திற்கு கீழ் உள்ள பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் பார்த்தீங்கன்னா விதி, பூமி, பீடா, பதகா. விதி, பூமி, பீடா, பதகா. மாவட்டங்களுக்கு கீழ் உள்ள பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் இது. அடுத்து மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்த அதிகாரி உஸ்தபாலா. மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்த அதிகாரி உஸ்தபாலா. அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரியின் பெயர் அக்ஷபத்லக் கிருதா. அக்ஷபத்லக் கிருதா. கிராம அளவில் செயல்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிராமிகா, கிராமியாக்கஷா. கிராமிகா, கிராமியாக்கஷா. நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்டேஸ்டிகா. நகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஸ்டேஸ்டிகா. 8 பேர் கொண்ட குழுவாக அதிகாரம் செய்தவர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? 8 பேர் கொண்ட குழு ஒன்று இருந்திருக்கு. அதை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா அஷ்டகுல அதிகாரணா. அஷ்டகுல அதிகாரணா. அஷ்டகுல அதிகாரணா பற்றி எதன் மூலம் அறிய முடிகிறது? இதுவும் தாமோதர் செப்பேடு தான். இந்த தாமோதர் செப்பேடில் தான் உபாரிக்கர்களுக்கு 3 உபாரிக்கர்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமோதர செப்பேடில் தான் அறிஞ்சிருக்காங்க. அதே போல் அஷ்டகுல அதிகாரணா பற்றி இதன் மூலம் தான் நம்ம அறிய முடிகிறது. அதிகாரிகளை எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அமாத்தியா சச்சுவா. அமாத்தியா சச்சுவா. உயர் அதிகாரிகளை எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குமாரமாத்தியா. அமாத்தியாக்களின் மிக முக்கியமான பதவி எது? குமாரமாத்தியா. அமாத்தியாக்களில் மிக முக்கியமான பதவி குமாரமாத்தியா. குமாரமாத்தியா என்ற சொல் எந்த முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கிறது? குமாரமாத்தியா என்ற சொல் எத்தனை முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசாலி முத்திரைகளில் 6 முறை இடம்பெற்றிருக்கு. அயலுறவு அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மகாசண்டி விக்கிரகன். மகாசண்டி விக்கிரகன் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? அயலுறு அதிகாரி. அமைச்சர்களில் உயர்நிலை இருப்பவர்கள் மகாசந்திர விக்கிரக.
மகாச்சந்திர விக்கிரகா. அமைச்சர்களில் உயர்நிலை இருப்பவர்கள் மகாச்சந்திர விக்கிரகா. இராணுவத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகாதண்ட நாயகா. மகாதண்ட நாயகா. இராணுவத்தின் தலைவர் மகாதண்ட நாயகா. குமாரமாத்யா, சண்டி விக்கிரகா, மகாதண்ட நாயகா பட்டங்களை பெற்றவர் யார்? ஹரிசேனர். ஹரிசேனர் இந்த 3 பதவியிலும் இருந்திருக்காரு. குமாரமாத்யா, சண்டி விக்கிரகா, மகாதண்ட நாயகா பட்டங்களை பெற்றவர் ஹரிசேனர். மகாதண்ட நாயகா துருவபூமியின் புதல்வர் யார்? ஹரிசேனர். ஹரிசேனருடைய அப்பா தான் மகாதண்ட நாயகா துருவபூமி. மகாதண்ட நாயகா துருவபூமி யாருடைய அப்பா? ஹரிசேனர். காலாட்படை தளபதி பாலதி கிருத்யா. காலாட்படை தளபதி பாலதி கிருத்யா. குதிரைப்படை தளபதி மகா அஸ்வபதி. குதிரைப்படை தளபதி மகா அஸ்வபதி. ஒற்றர்களை வேவு பார்க்கும் அமைப்பு தூதகா. தூடகா. அரண்மனை தலைமை காவல் அதிகாரி மகா பிரதிஹாரா. அரண்மனை தலைமை காவல் அதிகாரி மகா பிரதிஹாரா. அரச சமையலறை கண்காணிப்பு அதிகாரி கத்யத பக்கிதா. கத்யத பக்கிதா. அரச சமையலறை கண்காணிப்பு அதிகாரி கத்யக பகிதா. மாவட்டத்தின் தலைமை காவல் அதிகாரி மகாதண்ட பாஷிகா. மாவட்டத்தின் தலைமை காவல் அதிகாரி மகாதண்ட பாஷிகா. அடுத்து நாம் பார்க்க போகிறது குப்தர்களுடைய கால நிலங்கள், நிலக்கொடை மற்றும் நிலக்குத்தகை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் எத்தனை வகைப்பட்டன? 5 வகைப்பட்டன. என்னென்னு பாருங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் க்ஷேத்ரா. வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் க்ஷேத்ரா. தரிசு நிலங்கள் கிலா. தரிசு நிலங்கள் கிலா. வனங்கள் அதாவது காட்டு நிலங்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹதா. அப்ரஹதா. குடியிருப்புகளுக்கு உகந்த நிலங்கள் வஸ்தி. மேய்ச்சல் நிலங்கள் கபத சஹாரா. மேய்ச்சல் நிலங்கள் கபத சஹாரா. குடியிருப்புகளுக்கு உகந்த நிலங்கள் வஸ்தி. வனங்கள் அல்லது காட்டு நிலங்கள் அப்ரஹதா. தரிசு நிலங்கள் கிலா. வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் க்ஷேத்ரா. அனைத்து நிலமும் மகாராஜாவுக்கு என்று எதின் மூலம் நாம் அறிய முடிகிறது? பஹாப்பூர் செப்பேடு. பஹாப்பூர் செப்பேட்டில் அனைத்து நிலமும் மகாராஜாவுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிலக்கொடை. நிலங்களை தானமாக கொடுக்கிறது. குப்தர்கள் காலத்தில் நிலக்கொடைகள் எத்தனை வகைப்பட்டன? 3 வகைப்பட்டன. நிலங்கள் 5, கொடை 3. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நில மானியம் அக்ரஹார மானியம். இதற்கு வரி கிடையாதா? அக்ரஹார மானியம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நில மானியம். அடுத்து கோவிலுக்கு வழங்கப்படும் நில மானியம் தேவ அக்ரஹார மானியம். தேவ அக்ரஹார மானியம் கோவிலுக்கு வழங்கப்படும் நில மானியம். அடுத்து நிலப்பிரபுகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சமய சார்பற்ற மானியம். சமய சார்பற்ற மானியம். 3 விதமான கொடைகள், நில கொடைகள் இருக்கிறது. ஒன்று பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று கோவிலுக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று நிலப்பிரபுகளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நில குத்தகை பார்க்கலாம். அறக்கட்டளைகளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் பெறும் முறை நிவிதர்மா. அறக்கட்டளைகளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் பெறும் முறை நிவிதர்மா. நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். அது எவ்வகை குத்தகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவிதர்ம அக்ஷயனா. நிவிதர்ம அக்ஷயனா என்பது நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது. அடுத்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை. இது எவ்வகை நில குத்தகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரதா தர்மா. அப்ரதா தர்மா. வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் பிறருக்கு தானம் செய்ய முடியாது. இது அப்ரதா தர்மா. தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவர்களுக்கு தரப்படும் உரிமை இந்த நிலத்திற்கு குத்தகை இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது என்பது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி சித்தராயணா. பூமி சித்ராயணா.
தரிசு நிலத்தை முதன்முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவர்களுக்கு தரப்படும் உரிமை. நில குத்தகைன்னு பார்த்தீங்கன்னா நிவிதர்மா, நிவிதர்ம அக்ஷயனா, அப்ரதர்மா, பூமி சித்ராயனா. இந்த நிலக்குத்தகை 4 விதமாக பார்க்குறோம். நிவிதர்மா, நிவிதர்ம அக்ஷயனா, அப்ரதா தர்மா, பூமி சித்ராயனா. அதாவது அறக்கட்டளைகளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் பெறும் முறை வந்து நிவிதர்மா. அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் பெறும் முறை நிவிதர்மா. இந்த நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது வந்து நிவிதர்ம அக்ஷயனா. வரும் வருவாயை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கவோ உரிமை கொண்டாடவோ அவங்களுக்கு உரிமை இல்லை. இது எவ்வகை நிலக்குத்தகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரதா தர்மா. அப்ரதா தர்மா. அடுத்து தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உரிமை தரப்படுறது. என்னென்னா நிலத்திலிருந்து இந்த குத்தகை விலக்கு வந்து அளிக்கப்படுறது. நில குத்தகை விலக்கு அளிக்கப்படுறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி சித்ராயனா. தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவர்களுக்கு தரப்படும் உரிமை. இந்த நிலத்திற்கு குத்தகை இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்றது பூமி சித்ராயனா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர்ப்பாசனம். இந்த நீர்ப்பாசனத்துக்கு என்னெல்லாம் உதவியாக இருந்ததுன்னு பாருங்கள். பந்தியா கர அணைகள், ஜல நிர்கமா வடிகால், சுதர்சனா ஏரி. பந்தியா கர அணைகள், ஜல நிர்கமா வடிகால், சுதர்சனா ஏரி. இந்த சுதர்சனா ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர்னார் மலையில் அடிவாரத்தில் இருந்த மிக புகழ்பெற்ற ஏரி சுதர்சனா ஏரி. எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கிர்னார் மலையில் அடிவாரத்தில் இருந்த மிக புகழ்பெற்ற ஏரி சுதர்சனா ஏரி. அடுத்து குப்தர் காலத்தில் பாசனத்திற்கு உதவிய பந்தியா கரா என்ற இருவகை அணைகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாரத ஸ்மிருதி. நாரத ஸ்மிருதியில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. குப்தர்களுடைய காலத்திற்கு பாசனத்திற்காக பந்தியாவும் கராவும் உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க பந்தியா அணையும் பாசனத்திற்காக கர அணையும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் வசதி உபயோகமாக இருந்திருக்கு. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் உபயோகமாக இருந்திருக்கு. இது யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அமரசிம்மர் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூகம், மொழி மற்றும் வணிகம். மொழி பாருங்கள், 2 விதமான மொழிகள் இருந்திருக்கு. ஒன்று சமஸ்கிருதம், மற்றொன்று பிராகிருதம். சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் 2 மொழி யூஸ் பண்ணியிருக்காங்க. குப்தர்கள் கால அலுவலக மொழி என்பது சமஸ்கிருதம். மக்களிடையே அதிகமாக பேசப்படும் மொழி வந்து பிராகிருதம். மக்களிடையே அதிகமாக பேசப்படும் மொழி பிராகிருதம். இந்த பிராகிருதத்துடைய மொழி வடிவம் பாருங்கள். மதுரா, சூரசேனி, அவு, அர்த்தமகதி, பீகார், மாத்தி. இது போன்ற மொழி வடிவங்களில் மக்கள் அங்கே பேசியிருக்காங்க. மதுரா, சூரசேனி, அவு, அர்த்தமகதி, பீகார், மாத்தி. அடுத்து வணிகம். ஓரிடத்திலிருந்து நிலையாக வணிகம் செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்டி. ஸ்ரேஷ்டி. பல்வேறு இடங்களுக்கு சென்று, அதாவது எருது மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் சார்த்தவாகா. சார்த்தவாகா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வணிகர்கள் வங்கியின் பங்கினை ஆற்றியதாக குறிப்பிடும் கல்வெட்டு மண்டசோர் கல்வெட்டு. வணிகர்கள் வங்கியின் பங்கினை ஆற்றியதாக குறிப்பிடும் கல்வெட்டு மண்டசோர் கல்வெட்டு. வணிக குழு மற்றும் செயல்பாடு குறித்து எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? வணிக குழு மற்றும் செயல்பாடு குறித்து எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி. நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி. வணிக சந்தைகள் இருந்த இடங்கள் மங்களூர், மலபார், பந்தேபடானா, நயோபடானா, சலோபடானா. மங்களூர், மலபார், பந்தேபடானா, நயோபடானா, சலோபடானா. இது போன்ற இடங்களில் வந்து வணிக சந்தைகள் இருந்திருக்கு. வணிக துறைமுகங்கள் இருந்த இடங்கள் கல்யாண், கால்போர்ட். கல்யாண், கால்போர்ட். வணிக துறைமுகங்கள் கல்யாண், கால்போர்ட். வணிக சந்தைகள் மங்களூர், மலபார், பந்தேபடானா, நயோபடானா, சலோபடானா. வணிக மையம் பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி. வணிக மையம் எங்கே இருக்குது? தாமிரலிப்தி. இந்தியாவிலிருந்து விற்கப்பட்ட பொருட்கள்
அபூர்வ ரத்தின கற்கள், மெல்லிய துணிகள், வாசனை திரவியங்கள். அபூர்வ ரத்தின கற்கள், மெல்லிய துணிகள், வாசனை திரவியங்கள். அடுத்து குப்தர் கால சமூகம். குப்த கால சமூகம். குப்த கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. குப்தர்கள் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தீவிரமான பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருந்துள்ளது. இதை பாஹ்யானுடைய குறிப்பேட்டில் இது பிராமணர்களுடைய பூமி என்று குறிப்பிட்டுள்ளார். பாஹ்யான் எப்படி குறிப்பிட்டிருக்காரு? இது பிராமணர்களுடைய பூமி என்று குறிப்பிட்டுள்ளார். அங்கே பெண்ணடிமை முறை, குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் இந்த பழக்கமும் அங்கே இருந்திருக்கு. அடுத்து நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் என்று யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தரின் அவையில் கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள் நவரத்தினர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த நவரத்தினங்கள் யார், அவங்க எந்தெந்த துறையில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அமரசிம்மர், அகராதியை இயற்றியவர், வராட்சி, இலக்கணம், வராகமிகிரர், வானவியால், விட்டல் பட்டா, மாயவித்தை, தன்வந்திரி, மருத்துவர், காகபனாக்கார், ஜோதிடம், சங்கு, கட்டிடக்கலை, காளிதாசர், சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர், படைத்தளபதி மற்றும் அமைச்சர். இந்த ஹரிசேனர், காளிதாசர், தன்வந்திரி, அமரசிம்மர் இவங்கெல்லாமே ரொம்பவே முக்கியமானவங்களாக கருதப்படுறது. அடுத்து குப்த காலத்தில் சேர்ந்த ஆயுர்வேதத்தில் சிறந்து விளங்கிய மருத்துவர் தன்வந்திரி. குப்த காலத்தில் ஆயுர்வேதத்தில் சிறந்து விளங்கிய மருத்துவர் தன்வந்திரி. அடுத்து குப்தர்களை பற்றிய அறிய உதவும் இலக்கியங்களும் அதன் ஆசிரியர்களும் பார்க்கலாம். குப்தர்கள் பற்றிய அறிய உதவும் இலக்கியங்களும் அதன் ஆசிரியர்களும். ஆரியப்பட்டியம், சூரிய சித்தாந்தம் இயற்றியவர் ஆரியப்பட்டர். ஆரியப்பட்டியம், சூரிய சித்தாந்தம் இயற்றியவர் ஆரியப்பட்டர். கணிதம், கோணவியல், அல்ஜிப்ரா ஆகியவற்றை பேசும் நூல் ஆரியப்பட்டியம். கணிதம், கோணவியல், அல்ஜிப்ரா ஆகியவற்றை பேசும் நூல் ஆரியப்பட்டியம். பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் ஆரியப்பட்டர். பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் ஆரியப்பட்டர். அடுத்து சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கி கூறிய நூல் சூரிய சித்தாந்தம். இதை இயற்றியவரும் ஆரியப்பட்டர். சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கி கூறிய நூல் சூரிய சித்தாந்தம். அடுத்து பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா இதை இயற்றியவர் வராகமிகிரர். அமரகோஷம், அமரசிம்மர். அமரகோஷம், அமரசிம்மர். சந்திர வியாகரணம், சந்திரகோமியம் இவர் வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கிருத்தாக் ஜீர்ணியம், பாரவி. கிருத்தாக் ஜீர்ணியம் இயற்றியவர் பாரவி. வாசவதத்தை, சுபந்து. விருட்சக்கடிகம், சூத்திரகர். விருட்சக்கடிகம், சூத்திரகர். மகாபாஷ்யம், பதஞ்சலி. மகாபாஷ்யம், பதஞ்சலி. அஸ்த ஆயுர்வேதா, பாலகாப்பியா இது விலங்குகளுக்கான மருத்துவ நூல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது? அஸ்த ஆயுர்வேதா. அதை இயற்றியவர் பாலகாப்பியா. அஷ்டத்யாயி இயற்றியவர் பாணினி. அஷ்டத்யாயி, பாணினி. சமண ராமாயணம், விமலா. புராணங்கள் விஷ்ணு வாயுமத்திய. புராணங்கள் விஷ்ணு வாயுமத்திய. அடுத்து இதிகாசங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரதம். இதிகாசங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரத தொகுப்பு. அடுத்து பாருங்க நீதிச்சாரம். இந்த நீதிச்சாரத்தை இயற்றியவர் காமாந்தகர். நீதிச்சாரத்தை இயற்றியவர் காமாந்தகர். இது அரசு கருவூலத்தில் முக்கிய வருவாய்கள் மூலங்கள் பற்றி குறிப்பிடும் நூல். அரசு கருவூலத்தில் முக்கிய வருவாய்கள் மற்றும் மூலங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் நீதிச்சாரம். அஷ்டாங்க சம்கிரதம், வாக்பதர். அஷ்டாங்க சம்கிரதம், வாக்பதர் இது ஒரு மருத்துவ நூல். மருத்துவ மும்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கொடுத்துருக்காங்க. யார் யார் பாருங்க? வாக்பதர், சுஸ்ருதர், சரகர். வாக்பதர், சுஸ்ருதர், சரகர். குப்த காலத்தைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி கூறிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி குறிப்பிடும் குப்த கால மருத்துவ நூல் நவநனிதகம்.
நவநனிதகம். மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி குறிப்பிடும் நூல் நவநனிதகம். பிரம்மகுப்தரின் நூல்கள் பிரம்மஸ்புத, சித்தாந்த, கண்டகாத்யகா. பிரம்மஸ்புத, சித்தாந்த, கண்டகாத்யகா இது பிரம்மகுப்தரின் நூல்கள். சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரமோர்விஷயம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்களை இயற்றியவர் காளிதாசர். காளிதாசருடைய நாடக நூல்கள் பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகா அக்னிமித்திரம், விக்ரமோர்விஷயம். அடுத்து காளிதாசர் எழுதிய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிதுசம்ஹாரம். காளிதாசர் எழுதிய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிதுசம்ஹாரம். நாடகம்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகா அக்னிமித்திரம், விக்ரமோர்விஷயம். அடுத்து குப்தர் கால ஆட்சியின் தென்பகுதியில் மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றிருந்தது என்பதை யாருடைய நூலின் மூலம் அறியலாம்? காளிதாசர். குப்தர் கால ஆட்சியின் போது தென்பகுதியில் மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றிருந்தது என்பதை யாருடைய நூலின் மூலம் அறியலாம்? காளிதாசர். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் இயற்றியவர் யார்? விசாகதத்தர். விசாகதத்தர் இயற்றிய இரு நூல்கள் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். குப்தர் கால குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் யார்? ஆரியதேவர், ஆரிய அசங்கரர். ஆரியதேவர், ஆரிய அசங்கரர் குப்தர்கள் கால குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் ஆவர். அடுத்து கலைகள் மற்றும் ஓவியம். எந்த பாணியில் கலைகள் வளர்ந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நகரம் மற்றும் திராவிடம். எவ்வகையான கலைகள் வளர்ந்தன? நகரம் மற்றும் திராவிடம் பாணியிலான கலைகள் வளர்ந்தன. இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பாருங்க. ஜான்சியில் தியாகர கோவில், அலகாபாத்தில் கார்வாஷ் ஆலய சிற்பங்கள், சுல்தான் கஞ்சில் 7 அடி புத்தர் சிலை. இது இப்போது லண்டன் பென்னிஹாம் ஹாலில் இருக்குது, நூலகத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ஓவியங்கள். பிரஸ்கா ஓவியம். அஜந்தா குகை ஓவியங்களில் சேர்ந்தது இது. ஆனால் பிரஸ்கா ஓவியம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவாலியர் பாக் ஓவியங்கள், இலங்கை சிகிரியா ஓவியங்கள். இலங்கை சிகிரியா ஓவியங்கள், குவாலியர் பாக் ஓவியங்கள். ஓவியங்கள். அஜந்தா குகை ஓவியம் இது பிரஸ்கா ஓவியம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவாலியர் பாக் ஓவியங்கள், இலங்கை சிகிரியா ஓவியங்கள். குவாலியர் பாக் ஓவியங்கள், இலங்கை சிகிரியா ஓவியங்கள் இதெல்லாம் பிரஸ்கா ஓவியம்னு சொல்கிறது. ஆனால் அஜந்தா குகை ஓவியங்கள் பிரஸ்கா ஓவியம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து யுனெஸ்கோ 1983ஆம் ஆண்டு அஜந்தா குகையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. உலக பாரம்பரிய சின்னமாக அஜந்தாவை யுனெஸ்கோ 1983ஆம் ஆண்டில் அறிவித்தது. அஜந்தாவில் உள்ள 16, 17வது குகை ஓவியங்கள் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. அஜந்தாவில் உள்ள 16, 17வது குகை ஓவியங்கள் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. ஸ்தூபிகள் பாருங்க. சமந்த், ரத்னகிரி, நிர்பூர்கான். சமந்த், ரத்னகிரி, நிர்பூர்கான் ஸ்தூபிகள். அடுத்தது கல் சிற்பங்கள் பாருங்க. புத்தர் சிலை சாரநாத்தில் இருக்கு. வராக அவதார சிலை உதயகிரி குகை. புத்தர் சிலை சாரநாத், வராக அவதார சிலை உதயகிரி குகை. அடுத்து குப்தர்கள் காலத்தில் வரிகள். அதாவது நம்ம நிலங்களை பார்த்தோம் இல்லையா, அப்போவே இதை கூட பார்த்துட்ருக்கணும். கொஞ்சம் சீரியல் நம்பர் மாற்றி போட்டதுனால இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்க்கலாம். குப்தர்கள் காலத்தில் வரிகள் பாருங்கள். அரசின் முக்கிய வரியாக இருந்தது நிலவரி. அரசின் முக்கிய வரியாக இருந்தது நிலவரி. இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா 11 விதமான வரிகள் இருந்திருக்கு குப்தர்கள் காலத்தில். குப்தர்கள் காலத்தில் எத்தனை விதமான வரிகள் இருந்தன? 11 வகைகள். அது என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் ரைமிங்காக படிக்கிறதுக்காக இது போல் கொடுத்துருக்கேன். பாஹா போஹா, பலிகரா, அலிவகரா, உதயகரா, உதயங்கர, ஹிரண்யா, சுல்கா, கிளிப்தா, வாதபூதா. பாஹா போஹா, பலிகரா, அலிவகரா, உதயகரா, உதயங்கர, ஹிரண்யா, சுல்கா, கிளிப்தா, வாதபூதா. இப்படிப்பட்ட 11 விதமான வரிகள் இருந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம். விளைச்சலில் 6இல் ஒரு பங்கு மன்னனுக்கு கொடுப்பது பாகாவரி. விளைச்சலில் 6இல் ஒரு பங்கு மன்னனுக்கு கொடுப்பது பாகாவரி.
கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், பூக்கள், விறகுகள் போன்றவற்றை அரசுக்கு கொடுப்பது போகாவரி. கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், பூக்கள், விறகுகள் போன்றவை அரசருக்கு கொடுப்பது போகாவரி. பாகாவரி என்பது 1/6 அரசருக்கு கொடுப்பது. இது அவ்வப்போது பழங்கள், பூக்கள், விறகுகள் கொடுப்பது போகாவரி. அடுத்து, ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னாளில் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது பலிவரி. வரிக்கு பலி ஆயிட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு, பின்னாளில் இது கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பலிவரி. அடுத்து நாம நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி பார்க்கலாம். மகாவிகாரா என்று அழைக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். மகாவிகாரா என்று அழைக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்தது நாலந்தா பல்கலைக்கழகம். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்தது நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? குமாரகுப்தர். அதே நாலந்தா பல்கலைக்கழகத்தை யாரால் அழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. உருவாக்கியது குமாரகுப்தர், அழித்தது பக்தியார் கில்ஜி. அடுத்து, நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா 1200. நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்ட வருடம் 1200. நாலந்தா பல்கலைக்கழகம் அகழாய்வு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா 1915. அகழாய்வு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1915. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். இதில் 11 மடாலயங்கள் மற்றும் ஒரு கோவில் உள்ளது. இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஹெக்டர், கிட்டத்தட்ட 30 ஏக்கரில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கு. அடுத்து, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் மற்றும் மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தன? 8 பாடசாலைகள், 3 நூலகங்கள். 8 பாடசாலைகள், 3 நூலகங்கள். நாலந்தாவில் உள்ள புத்தர் சிலையின் உயரம் 18 அடி. நாலந்தாவில் உள்ள புத்தர் சிலையின் உயரம் 18 அடி. இதே சுல்தான்கஞ்சில் உள்ள புத்தர் சிலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 7 அடி. சுல்தான்கஞ்சில் ஒரு புத்தர் சிலை இருக்குது, அதனுடைய உயரம் 7 அடி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற புத்தர் சிலையின் உயரம் 18 அடி. குப்தர் காலத்திய களிமண் முத்திரை பொறிப்பு எங்கு கிடைத்துள்ளது? நாலந்தா பல்கலைக்கழகம். களிமண் முத்திரை எங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கிடைச்சிருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 5ஆம் நூற்றாண்டு. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 5ஆம் நூற்றாண்டு. குப்தர்களுக்கு பிறகு கன்னோசியை சேர்ந்த எந்த அரசின் கீழ் நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்புற்றது? குப்தர்களுக்கு பின்பு கன்னோசியை சேர்ந்த எந்த அரசரின் கீழ் பல்கலைக்கழகம் சிறப்புற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் பௌத்த தத்துவத்தை படித்த சீன அறிஞர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் பௌத்த தத்துவத்தை படித்த சீன அறிஞர் யார்? யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்? அர்ஷர். யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார்? அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் வந்தார். பாஹ்யான் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பார் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் வந்த பாஹ்யான் ஒரு சீன பயணி. அடுத்து, நாணயங்கள். குப்த கால நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தினாரா. குப்த கால நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தினாரா. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். அடுத்து, யாருடைய காலத்தில் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் பொறிக்கப்பட்டன? சமுத்திரகுப்தர். யாருடைய காலத்தில் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் பொறிக்கப்பட்டன? சமுத்திரகுப்தர். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர்.
அடுத்து நம்ம பார்க்கறது கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள். கல்வெட்டுகள் ஒரு 4 குப்தர்கள் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள் மற்றும் யார் யாருன்னு பார்க்கலாம். மெக்ரூலி கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர், அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், உதயகிரி கல்வெட்டு, மதுராப்பாறை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. இது 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டுகள். பித்தாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். பித்தாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். அடுத்து கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடும் 2 குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜன். கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படும் 2 குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜன். குதுப்மினாருக்கு அருகே இரும்பு தூண் கல்வெட்டு. இது யாரால் உருவாக்கப்பட்டது? முதலாம் சந்திரகுப்தர். குதுப்மினாருக்கு அருகே இரும்பு தூண் கல்வெட்டு. இது யாரால் உருவாக்கப்பட்டது? முதலாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் மௌரிய பரம்பரையில் வந்ததாக கூறிய சான்று அசோகர் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் மௌரிய பரம்பரையில் வந்ததாக கூறிய சான்று அசோகர் கல்வெட்டு. அடுத்து சமுத்திரகுப்தரின் எந்த கல்வெட்டு அவர் பிரயாணக் மேற்கே மதுரா வரையுள்ள செழிப்பான நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றினார் என்று கூறுகிறது? சமுத்திரகுப்தரின் எந்த கல்வெட்டு அவர் பிரயாணக் மேற்கே மதுரா வரையுள்ள செழிப்பான நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றினார் என்று கூறுகிறது? அலகாபாத் கல்வெட்டு. அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த வரி வடிவத்தில் அமைந்துள்ளது? அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த வரி வடிவத்தில் அமைந்துள்ளது? நாகரி வடிவம். இது எத்தனை வரிகளை கொண்டது? 33 வரிகள். அலகாபாத் தூண் கல்வெட்டு எத்தனை வரிகளை கொண்டது? 33 வரிகள். எத்தனை வரிகளை கொண்டது? 33 வரிகள். எந்த வடிவம் பார்த்தீங்கன்னா நாகரி வடிவம். எந்த வடிவம்? நாகரி வடிவம். பிரயாகை மேற்கீர்த்தி கல்வெட்டில் யாரால் பொறிக்கப்பட்டது? ஹரிசேனர். பிரசஸ்தி என்பதன் பொருள் என்ன? ஒருவரை பாராட்டி புகழ்வது. பிரசஸ்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது. பிரசஸ்தி என்பது எவ்வகை சொல்? சமஸ்கிருதம். பிரசஸ்தி என்பது எவ்வகை சொல்? சமஸ்கிருதம். அலகாபாத் கல்வெட்டில் புருஷா அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டில் புருஷா அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியை விளக்குகிறது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியை விளக்குகிறது? சமுத்திரகுப்தர். குப்தர் காலத்தில் இரும்பு படிகள் செம்பு படிகள் எங்கிருந்து பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டது? பீகார், ராஜஸ்தான். குப்தர் காலத்தில் இரும்பு படிகள் செம்பு படிகள் எங்கிருந்து பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டது? பீகார் மற்றும் ராஜஸ்தான். எந்த செப்பேடு அரசர் தான் உரிமையாளர் என்று காட்டுகிறது? பஹார்பூர் செப்பேடு. அடுத்து சீன பயணி பாஹியான் வருகை. யாருடைய ஆட்சி காலத்தில் பாஹியான் இந்தியாவிற்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வருகை புரிந்த சீன பயணி யார்? பாஹியான். இவர் 9 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் குப்தர் காலத்தில் இருந்துள்ளார். இவர் 9 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருக்காரு. அதில் 6 ஆண்டுகள் குப்தர்களுடைய காலம். பாஹியான் எந்த பகுதியில் முக்கியமான வாணிப மையம் இருந்ததாக குறிப்பிடுகிறார்? தாமிரலிப்தி. பாஹியான் எந்த பகுதியில் முக்கியமான வாணிப மையம் இருந்ததாக கூறுகிறார்? தாமிரலிப்தி. பாஹியான் கங்கை சமவெளி யாருடைய பூமி என குறிப்பிட்டிருந்தார்? பிராமணர்களின் பூமி. பாஹியான் கங்கை சமவெளி யாருடைய பூமி என்று குறிப்பிட்டிருந்தார்? பிராமணர்களின் பூமி. அங்கே ஜாதி முறை தீவிரமாக பிராமணர்களின் ஆதிக்கம் இருந்தது. பெண் அடிமை முறை, குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் இது எல்லாமே குப்தர்களுடைய காலத்தில் இருந்திருக்கு. கயா பாழடைந்து இருந்தது. கபிலவஸ்து காடாக இருந்தது. ஆனால் பாடலிபுத்திர மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர் என்று யாருடைய குறிப்பில் இருந்தன? சீன பயணி பாஹியான். கயா பாழடைந்து இருந்தது. கபிலவஸ்து காடாக இருந்தது. ஆனால் பாடலிபுத்திர மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர் என்று யாருடைய குறிப்பில் இருந்தன? சீன பயணி பாஹியான். குப்த பேரரசில் இந்து சமயம் இந்தியாவிலிருந்து பாலித்தீவிற்கு பரவியது. இந்திய பண்பாடும் விழாக்களும் இன்றளவும் அங்குள்ள மக்களால் பின்பற்றி வருகின்றன.
கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்தியா பண்பாட்டு சிறப்புற்று இருந்ததாக சீன பயணி இச்சிங் தனது குறிப்பில் குறிப்பிட்டிருந்தார். கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்ததாக சீன பயணி இச்சிங் தனது குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். குப்தர்கள் யார் யாருன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், குப்தர்கள் கால சமூகம் ஒரு தந்தை வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள், ஸ்ரீகுப்தர், அவர்களுடைய மகன் கடோத்கஜன், அவங்களுடைய மகன் முதலாம் சந்திரகுப்தர், இப்படி தொடர்ச்சியாக தலைமுறையாக இவங்களே ஆட்சி செஞ்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகுப்தர், அடுத்து கடோத்கஜன், அடுத்து முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்துகுப்தர், பாலாத்தியர், விஷ்ணுகுப்தர். இதில் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இப்போது ஸ்ரீகுப்தரை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீகுப்தர் கிபி 240 கிபி 280 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதே போல் கடோத்கஜன் 280 319 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேரை பற்றி அதிகமான பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பாருங்கள், குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரின் மகன் கடோத்கஜன். ஸ்ரீகுப்தருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அரசன் கடோத்கஜன். கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடும் 2 குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜன். கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடும் 2 அரசர்கள் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜன். கடோத்கஜன் மகன் யார்? முதலாம் சந்திரகுப்தர். இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் இவங்க 2 பேர் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் இவர்தான் முதல் பேரரசர். குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். இவர் கிபி 319 335 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பாருங்க, முதலாம் சந்திரகுப்தரின் தந்தை கடோத்கஜர். இவர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர். மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் முதலாம் சந்திரகுப்தர். முதல் குப்த பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். முதல் குப்த பேரரசர் யாரு? முதலாம் சந்திரகுப்தர். மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனையை குறிக்கிறது? முதலாம் சந்திரகுப்தர். மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனையை குறிக்கிறது? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவியின் பெயர் குமாரதேவி. முதலாம் சந்திரகுப்தரின் மனைவியின் பெயர் குமாரதேவி. குமாரதேவி எந்த இனத்தைச் சேர்ந்தவர்? லிச்சாவி. லிச்சாவி இனத்தைச் சேர்ந்தவர் குமாரதேவி. இவர் யாருடைய மனைவி? முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி என்பது என்ன? வடக்கு பீகாரிலிருந்து பழமையான கனசங்கம். பழமையான ஒரு இனம்தான் லிச்சாவி. லிச்சாவி மக்கள் எங்கு காணப்பட்டனர்? கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில். கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் காணப்பட்டவர்கள் தான் லிச்சாவி மக்கள். 9 வட இந்திய சிற்றரசுகளை வென்ற குப்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர். 9 வட இந்திய சிற்றரசுகளை வென்ற குப்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து நாம் பார்க்க போகிறது சமுத்திரகுப்தர். பொது ஆண்டு 335 375 வரலையும் ஆட்சி செஞ்சவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் எவ்வளவு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள். சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள். விஷ்ணுவை வழிபட்ட குப்த அரசர் சமுத்திரகுப்தர். விஷ்ணுவை வழிபட்ட குப்த அரசர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் எந்த சமயத்தை பின்பற்றினார்? வைணவம். சமுத்திரகுப்தர் எந்த சமயத்தை பின்பற்றினார்? வைணவம். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் விஷ்ணுவை வழிபட்டிருக்காங்க, வைணவத்தை கடைபிடிச்சிருக்காங்க, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாரு? சமுத்திரகுப்தர். யாருடைய காலத்தில் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன? சமுத்திரகுப்தர். யாருடைய காலத்தில் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை பொறிக்கப்பட்டிருந்தன? சமுத்திரகுப்தர். வீணை மற்றும் இசை பாடுவதில் வல்லவர் சமுத்திரகுப்தர். வீணை மற்றும் இசை பாடுவதில் வல்லவர் சமுத்திரகுப்தர். அதனால்தான் இவருக்கு கவிராஜா என்ற பட்டமும் உண்டு. சமுத்திரகுப்தர் வெள்ளி தங்க நாணயங்கள் வெளியீடு அவர் எந்த யாகத்தை
காத்தவர் என்று காட்டுகிறது? அஸ்வமேத யாகம். சமுத்திரகுப்தர் வெள்ளி தங்க நாணயங்கள் வெளியீடு அவர் எந்த யாகத்தை காத்தவர் என்று காட்டுகிறது? அஸ்வமேத யாகம். குதிரைகளை பலியிடும் வேள்வி முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். குதிரைகளை பலியிடும் வேள்வி முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். மற்றும் குமாரகுப்தரும் நடைமுறைப்படுத்தியிருப்பார். அடுத்து கவிராஜா என்ற பட்டத்தை வென்றவர் சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டத்தை வென்றவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தொடக்க காலங்களில் எந்த பெயரை பெற்றிருந்தார் அப்படின்னா காசா. சமுத்திரகுப்தர் தொடக்க காலங்களில் எந்த பெயரை பெற்றிருந்தார்? காசா. வரலாற்று ஆய்வாளர் V.A. ஸ்மித் அவர்கள் சந்திரகுப்தரை எப்படி அழைத்தார்? இந்திய நெப்போலியன். வரலாற்று ஆய்வாளர் V.A. ஸ்மித் அவர்கள் சந்திரகுப்தரை எப்படி அழைத்தார்? இந்திய நெப்போலியன். சமுத்திரகுப்தர் ஆதரித்த அறிஞர்கள் வசுபந்து மற்றும் அரிசேனர். சமுத்திரகுப்தர் ஆதரித்த அறிஞர்கள் வசுபந்து மற்றும் அரிசேனர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியை விளக்குகிறது? முக்கியமாக தட்சிணபாத படையெடுப்பு என்னும் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியை விளக்குகிறது? முக்கியமாக தட்சிணபாத படையெடுப்பு என்னும் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி கூறுகிறது சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் படைப்புகளை அலகாபாத் கல்வெட்டுகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 4 பிரிவுகள். சமுத்திரகுப்தரின் படைப்புகளை அலகாபாத் கல்வெட்டுகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 4 பிரிவுகள். அலகாபாத் கல்வெட்டு, கயா செப்பேடு, ஈரான் தூண் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகளுடன் தொடர்புடைய பேரரசன் யார்? சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டு, கயா செப்பேடு, ஈரான் தூண் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகளுடன் தொடர்புடைய பேரரசன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் எத்தனை அரசர்களை வென்றார்? 9 அரசர்கள். சமுத்திரகுப்தர் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் எத்தனை அரசர்களை வென்றார்? 9 அரசர்கள். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை கப்பம் கட்ட செய்த குப்த அரசர் யார்? தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்கள் கப்பம் கட்ட செய்த குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். அடுத்து பல்லவன் நாட்டு விஷ்ணு கோபாலனை தோற்கடித்த குப்த அரசர். பல்லவன் நாட்டு விஷ்ணு கோபாலனை தோற்கடித்த குப்த அரசர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் சமகால அரசர் யார்? மேகவர்மன். இலங்கையைச் சேர்ந்த மேகவர்மன். சமுத்திரகுப்தரின் சமகால அரசர் மேகவர்மன். அவர் இலங்கையைச் சேர்ந்தவர். யாருடைய காலத்தில் இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகள் அனுப்பி கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? சமுத்திரகுப்தர். யாருடைய காலத்தில் இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகள் அனுப்பி கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? சமுத்திரகுப்தர். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். இவர் பொது ஆண்டு 375லேருந்து 415 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் யார்? சமுத்திரகுப்தரின் மகன். சமுத்திரகுப்தரின் மகன் 2ஆம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் அப்பா 1ஆம் சந்திரகுப்தர். மகன் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள். 2ஆம் சந்திரகுப்தரின் தலைநகரம் பாடலிபுத்திரம். 2ஆம் சந்திரகுப்தரின் தலைநகரம் பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரத்தில் நடைபெற்ற சமண சமய கூட்டத்தை கூட்டியவர் யார்? ஸ்தூலபத்ரா. பாடலிபுத்திரத்தில் சமண சமய கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை நடத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்தூலபத்ரா. ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தவர் 2ஆம் சந்திரகுப்தர். ராமகுப்தர் என்பது சகோதரர். 2ஆம் சந்திரகுப்தருடைய சகோதரர் ராமகுப்தர். அவருடன் சண்டை போட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது? 2ஆம் சந்திரகுப்தர். 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த
சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இதனால தான் இவருக்கு சாகரி என்ற பட்டமும் இருக்குது. அடுத்து பாரு, இவருக்கு என்னென்ன பட்டப்பெயர்கள் இருக்குது, வேறு பெயர்கள் இருக்குன்னு பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள் விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சாகரி. இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்களை ஆதரித்த குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்களை ஆதரித்த குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். வாகட இளவரசருக்கு மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகளான பிரபாவதியை வாகட இளவரசருக்கு மனம் செய்து தந்தார். விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர் என்ன? விக்ரமாதித்தன். இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர் பெயர்கள் குபேரனாகா, துருபசுவாமினி. குபேரனாகா, துருபசுவாமினி என்பது இரண்டாம் சந்திரகுப்தரின் மனைவிகள். அடுத்து குமாரகுப்தர். குமாரகுப்தர் 415 455 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் அரியணை ஏறிய குப்த அரசர் குமாரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் அரியணை ஏறிய அரசர் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அடுத்து குமாரகுப்தரின் பட்டப்பெயர் சக்கராத்தியார். குமாரகுப்தரின் பட்டப்பெயர் சக்கராத்தியார். அதுக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தர். இவர் 455 467 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற பேரரசர் ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற பேரரசர் ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களை தோற்கடித்தவர் யார்? ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களை தோற்கடித்தவர் ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்த கால நாணயம் எவற்றால் செய்யப்பட்டது? தங்கம். ஸ்கந்தகுப்த கால நாணயம் எவற்றால் செய்யப்பட்டது? தங்கம். பித்தாரி ஒற்றைக்கல் தூண் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது? ஸ்கந்தகுப்தர். பித்தாரி ஒற்றைக்கல் தூண் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது? ஸ்கந்தகுப்தர். அதுக்கடுத்து நம்ம பாலாத்தியர் பார்க்குறோம். முதலாம் நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் பாலாத்தியர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் பாலாத்தியர். மிக சிறந்த குப்த பேரரசுகளில் கடைசி பேரரசர் யார்? பாலாத்தியர். இந்த பாயிண்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஆனால் பாருங்கள், மிகிர குலத்திற்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார்? பாலாத்தியர். இவர் கடைசியில் மிகிர குலத்திற்கு கப்பம் கட்டி ஒரு சிற்றரசரை தான் வாழ்ந்திருக்காரு. அப்போ எப்படி ஒரு பேரரசர் ஆக முடியும்? அதனால அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஸ்கந்தகுப்து தான் கடைசி பேரரசர். குப்த கால கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்து. அந்த பாயிண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கடைசியாக பாருங்கள், விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த அரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் பாருங்கள், கிபி 540 550 வரலையும். இவ்வளவு தான் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸு. அதாவது 6th 11th ஹிஸ்ட்ரி, 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.